Recording in progress. ॐ श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது நம்மாழ்வார்க்கு இந்த பிரபாவம் ஏற்பட்டது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப விவரமாக பார்த்து அதை 113வது சூத்திரத்தை ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாகவும் பார்த்துட்டோம். இதனால் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த 114வது சூத்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து நம்ம பார்க்கணும். அதில் இதில் என்ன ஐயப்பாடு எழுது அப்படின்னு சொன்னாக்கா, நமஸ்காரம், ஆழ்வாருடைய பக்தி காரணம் ஏதும் இல்லாமல் பகவானுடைய அருளாலே உண்டாயிற்று என்று ஏற்கலாம். இப்போ அந்த ஆர்குமெண்ட் தானே இத்தனை நாளாக போயிட்டு இருந்தது. இவர் உபாயத்தில் ஏற்பட்டாரா, சரணாகதியா, இல்லை யாத்ரிச்சிகமா, இல்லை அத்வேஷமா, அபிமுக்கியமா, எதுவுமே இல்லை, எல்லாமே பகவானால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சூத்திரத்தில் என்ன ஐயப்பாடு தோன்றுது அப்படின்னாக்கா, ஆழ்வாருடைய பக்தி காரணம் ஏதும் இல்லாமல் பகவானுடைய அருளாலேயே உண்டாயிற்று என்று ஏற்கலாம். சரி, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆழ்வார் பக்கத்தில் எதுவுமே இல்லை, அவர் ஒன்றுமே, அவருடைய பக்கத்தில் ஒரு உபாயம்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே ஒரு துரும்ப கூட அவர் அசைக்கவில்லை, எல்லாருக்குமே எம்பெருமான் தான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வழிபடுகிறவனுக்கு கர்ம ஞானங்களால் உண்டாகும் பக்தி போன்ற இவருடைய பேற்றிற்கு காரணம் இதுவேயோ என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. இது ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டோம், போகிற கிளாஸில் பார்த்துட்டோம். அதாவது அந்த திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கும் போது மயர்வர மதிலினம் அருளினன் என்று ஆரம்பித்து என்கொல் அம்மான் திருவருள்கள் என்று சொல்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அவர் எம்பெருமானுடைய அருளை தான் நினைத்திருக்கிறார். அதை எதுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு சௌகுமாரியமான ராஜகுமாரன் ஒவ்வொரு வாய் கவலத்திற்கும் நெய் கேட்பானோ அதே போல தான் ஆழ்வார் எல்லா இடத்துலையுமே எம்பெருமானுடைய திருவுருளை நினைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகவே ஆழ்வார் பக்தி பெறுவதற்கு பக்தியின் பலனான அவன் திருவிடையை பெருகியார பேற்றிற்கும் இரண்டிற்குமே எம்பெருமான் தான் காரணம். அதாவது உபாய உபேயம் ரெண்டுமே எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பேற்றிற்கு தேவையான பக்தியை பெறுவதற்கும் பேற்றை பெறுவதற்கும் இரண்டுக்குமே எம்பெருமான் தான் காரணமே தவிர ஆழ்வாருடைய பக்கலிலே எதுவுமே இருக்கவில்லை அப்படிங்கிறத 114வது சூத்திரத்தில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 115ல இருந்து. இவ்வாறு ஆழ்வார் பெற்ற பேற்றிற்கு காரணமும் பகவானே ஆகில் ஆழ்வார் தம்முடைய முதல் திவ்ய பிரபந்தமாகிய திருவிருத்தத்தில் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை என்று விண்ணப்பம் செய்த பொழுதே இவர் விருப்பத்தை ஈடேற்றி இருக்கலாமே. இவருக்கு தன் கலவியால் ஞானத்தையும் பிரிவால் பக்தியையும் வளர்த்தது எதற்காக என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. நம்மாழ்வார் அருளி செய்தது 4 திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் முதல்ல திருவிருத்தம், மற்றவை திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி. திருவாய்மொழி தான் அவருடைய 4 பிரபந்தங்களிலே கடைசியான பிரபந்தம். இப்போ இந்த கேள்வி இங்கே என்ன எழுப்புறாங்கன்னா, அப்படி எம்பெருமான் தான் அவருடைய ஞானத்திற்கும் காரணம் பேற்றிற்கும் காரணம் அப்படின்னு இருக்கும்போது திருவிருத்த முதல் பாசுரம் பாடிய பொழுதே அவருக்கு பேற்றை அளித்திருக்கலாமே. அப்படி இல்லாமல் அவருக்கு ஞானத்தையும் பக்தியும் வளர்த்தது எதற்காக? அவர் திருவாய்மொழி பாடி முடிக்கும் வரையிலும் அவரை வைத்திருந்தது எதற்காக அப்படின்ற கேள்வி எழுது. அந்த முதல் பாசுரம் திருவிருத்தத்தில் என்னன்னா, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்ட்டு, பெருமாளே கொஞ்ச நேரம் நில்லுப்பா, கொஞ்சம் நின்று நான் சொல்கிறதை கேளு. இப்படி பல உடம்புகளோடு இன்னின்ற நீர்மை, இப்படிப்பட்ட ஒரு
கீழான தன்மை நாங்கள் அடையாமல் இருப்பதற்கு நீ அருள் புரிய வேண்டும். எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. எத்தனையோ நீ அவதாரங்களை பண்ணியிருக்க, எத்தனையோ பிறவிகளில் பிறந்திருக்க இமையோர் தலைவா. உனக்கு இந்த பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் பொய் நின்ற ஞானமும் நீக்குவது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆகையால் கொஞ்ச நேரம் நின்று கேட்டு எனக்கு இந்த உடம்பை போக்கி அருள்வாய் அப்படின்னு அந்த பாசுரத்தில் விண்ணப்பம் பண்ணுறேன். இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ ஆழ்வாருக்கு பக்தியை ஏற்படுத்தியதும் எம்பெருமான் தான், பேற்றுக்கு காரணமும் எம்பெருமான் தான் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏன் இவர் அந்த திருவிருத்தத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணிய பொழுதே அவருக்கு அந்த மோட்சத்தை பேற்றை கொடுத்திருக்கலாமே. அதை விட்டு விட்டு திருவிருத்தம் ஒரு 100 பாசுரம், அதுக்கப்புறம் திருவாசிரியம், அதுக்கப்புறம் பெரிய திருவந்தாதி, அப்புறம் திருவாய்மொழி ஒரு 1102 பாசுரம் பாடும் வரை எதற்காக அவரை வைத்திருந்தான், எதற்காக அவருக்கு பேற்றை அளிக்கவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சூத்திரத்திலே பதிலளிக்கப்படுகிறது. புணர்தொரும் என கலந்து பிரிந்து ஞான பக்திகளை வளர்த்தது கனங்குழை இட காது பெருக்குதலும் மாச உபவாசி போஜன புறப்பூச்சு போலே ஆற்ற நல்ல மாபோக சிரமமாக. இது ரொம்ப அழகான 2 உதாரணங்கள் கொடுக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணா எம்பெருமான் அப்படின்னாக்க, இப்போ ஒருத்தருக்கு காது குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காது குத்தணும்னு பெரிய தோடு எல்லாம் போட முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, முதல்ல சின்னதாக ஒரு குச்சி, அப்புறம் ஒரு கம்பி, அப்புறம் போட்டு அந்த குழை, அந்த தொங்குற குழை மாற்ற அளவுக்கு காதை பெருக்குதல்னு பேர் அதுக்கு. இப்போ நம்ம இந்த காலத்தில் அவ்வளோ பார்க்குறதில்ல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக தொங்கும் காது அப்படியே. அதில் அவங்க கனமான அந்த குழைகள் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காதை பெருக்குவதுன்னு பேர் அதுக்கு. அந்த காது ஓட்டையை பெருசு பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. பண்ணினாதான் அந்த குழைகளை அவர் அணிந்து கொள்ள முடியும். அதே போல காதை பெருக்குவதை போல இவருடைய நம்மாழ்வாருடைய அந்த பிரீத்தியை, அந்த ஈடுபாட்டை அதை பெருக்கினான். அந்த காதை பெருக்குவாரை போல எம்பெருமான் நம்மாழ்வாருடைய அந்த பிரீத்தியை, அந்த பரமபக்தி வரும் கொண்டு போவதற்காக பெருக்கினான் அப்படின்னு ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் எப்படின்னா, ஒரு மாசம் உபவாசம் இருக்கிறான், ஒண்ணுமே சாப்பிடறதே இல்லை ஒருத்தர். அவனுக்கு திடீர்னு நீங்க வாழை இலை போட்டு அதுல பஞ்சவர்ண பதார்த்தம் வச்சிங்கன்னா அவனால தின்ன முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த சோற்றுடைய மணத்தை அவனுக்கு காட்டுவாங்களாம். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு மேல பூசுவாங்களாம். அந்த சாதத்தை கொஞ்சம் பிசைஞ்சு உடம்பு மேல பூசி, அப்புறம் கொஞ்சம் கஞ்சி கொடுத்து, அப்புறம் பொறி கஞ்சி கொடுத்து, அப்புறம் விருந்து கொடுப்பாரு. அதை போல நம்மாழ்வாருக்கு இந்த எம்பெருமானோட அனுபவம் இத்தனை நாளா இல்லை. இப்போ எடுத்த எடுப்புல தான் வைகுண்டத்தில் இருக்கிற அனுபவத்தை கொடுத்தா நம்மாழ்வாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இது எப்படி இருக்குன்னா, அந்த சின்ன ஓட்டையில பெரிய குழை போடுவதற்கு சமானமாகிவிடும். இல்லாவிட்டு மாசம் உபவாசம் இருந்தவனுக்கு ஒரேடியாக அறுசுவை விருந்து படுத்ததை போல அவனுக்கு ஏற்றுக்கொள்ளாது, ஜீரணமும் ஆகாது. அப்படி இந்த 2 உதாரணத்தின் வாயிலாக ஏன் எம்பெருமான் இந்த திருவிருத்தம் பாடிய போதே நம்மாழ்வாருக்கு மோட்சத்தை தரவில்லை, அவரை இன்னும் இத்தனை தூரம் கொண்டு போய் அவருடைய ஞான பக்திகளை வளர்த்து அதற்கு பின்னே மோட்சம் தந்தான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு. சூத்திரம் என்னன்னா, புணர்தொரும் என கலந்து பிரிந்து ஞான பக்திகளை வளர்த்து கனங்குழை இட காது பெருக்குதலும் மாச உபவாசி போஜன புறப்பூச்சும் போலே ஆற்ற நல் மாபோக சிரமமாக அப்படிங்கிறதுதான் சூத்திரம். இதை பிரிச்சுக்கணும். இதுல சிரமம் அப்படின்னா பயிற்சி, அது அந்த இது பயிற்சி கொடுக்கறது. புணர்தொரும் புணர்தொரும் என கலந்து பிரிந்து, புணர்தொரும் என கலந்து பிரிந்து, அதாவது கலந்திருக்கிறது சில சமயம், பிரிந்திருக்கிறது சில சமயம். கலந்திருக்கும் போது சில பண்புகளை வளர்க்கிறது, பிரிந்திருக்கும் போது சில பண்புகளை வளர்க்கிறது ஆழ்வார் திறத்திலே. எப்படின்னா, கலந்த போது அதாவது சேர்ந்திருக்கும் போது எம்பெருமான் ஆழ்வாருக்கு என்ன செய்தான் அப்படின்னா, தடமுலை புணர்தோறும் புணர்ச்சிக்கு ஆறா சுக வெள்ளம் விசும்பு இறந்து அறிவை மூழ்க சூழ்ந்து அப்படி போகுது அந்த அனுபவம் அவருக்கு. எம்பெருமாளால் அந்த அணைக்க பெறும் பொழுது அந்த சுக வெள்ளம் விசம்பு இருந்து ஆகாசத்தை தாண்டி அறிவை மூழ்க சூழ்ந்து ஒண்ணுமே புறப்படலை. அப்படி ஒரு இன்பமான அனுபவத்தை எம்பெருமான் ஆழ்வாருக்கு தருகிறார் என்று புணருந்தோறும் புணர்ச்சிக்கு தக்க அளவில்லாத இன்ப வெள்ளமானது அளவிட முடியாத ஆகாசத்தையும் கடந்து அதற்கும் மேம்பட்டு மோட்ச உலகம் என்ன இவ்வுலகம் ஆகிய இருவகைப்பட்ட உலகங்களையும் விழாக்குலைன்னு ஆக்கிரமித்து கொள்ளவல்ல அறிவையும் மூழ்கடிக்கும்படி பெருகியது. அப்படி ஒரு இன்பம் ஆழ்வாருக்கு தந்தான்
எப்படி தான் கலந்திருக்கும் போது அந்த புணர்ச்சி ஏற்படும் பொழுது. பிரிந்த பொழுது என்ன பண்ணான்னா, அது கனவென நீங்கி ஆங்கே அக உயிரகவும் அகந்தோறும் உள்புக்கு ஆவியின் பரமல்ல வேட்கை அந்தோ. அப்படியே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டார் ஆழ்வார் எம்பெருமானோடு புணர்ந்த பொழுது. இப்போ திடீர்னு போயிடுறான். போன உடனே அப்ப ஏற்படக்கூடிய அந்த வறட்சி, அந்த துன்பம் ஆழ்வாரால் தாங்கவே முடியவே இல்லை. ஆவியின் பரமல்ல வேட்கை அந்தோ, அப்படி தாங்க முடியாத துன்பத்தை அவர் அந்த பிரிவில் அனுபவிக்கிறார் என்று. பிரிந்த காலத்தில் பெருக்காறு வற்றி அடிசுடுமாற்போல கனவு கண்ட பொருள் என்னலாம்படி வற்றி போய். அதாவது ஆத்துல நல்ல வெள்ள சுகமா அதுல நீந்திட்டு இருக்கும்போது அது சுகம் அதெல்லாம் வற்றி மணல் அடிசுடும் மாதிரி மாறினால் எந்த ஒரு துன்பத்தை நாம் அடைவோமோ அப்படிப்பட்ட துன்பத்தை ஆழ்வார் அடைந்தார் என்றபடி. அந்நிலையிலே உயிரின் இடமாக இருதயத்தின் முன்பு புணர்ந்த புணர்ச்சியால் உண்டான புடை தோறும் வகைகள் தோறும் உள்ளே புகுந்து பற்றுக்கோடான ஆன்மாவிற்கு பொறுக்க ஒண்ணாதபடி காதல் பெருகியது. அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அந்த எம்பெருமானோடு புணர்ந்து இருந்தபோது அந்த இன்பத்தை எல்லாம் நினைத்து அது அவர் ஆவியை உருக்கியது. இந்த பிரிவு என்பது தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஞான பக்திகளை வளர்த்து இவ்வாறு கலவியால் ஞானத்தையும் பிரிவால் பக்தியும் வளர்த்தான். எம்பெருமான் என்ன பண்றான்? கலந்து இருக்கும் பொழுது ஆழ்வாருடைய ஞானத்தை வளர்க்கிறான், பிரிந்து இருக்கும் பொழுது பக்தியை வளர்க்கிறான். அது என்னமோ அவனுடைய மெத்தட் அந்த மாதிரி போல இருக்கு. கலந்து இருக்கும் போது என்ன பண்றான்? ஞானத்தை வளர்க்கிறான். பிரிந்திருக்கும் பொழுது பக்தியை வளர்த்தான் எம்பெருமான். ஞான பக்திகளை வளர்த்து இப்படி செய்தது எதற்காக என்பது 2 உதாரணங்கள் வாயிலாக விளக்கப்படுகிறது. இதுக்கு தான் இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அந்த குழை போடுவதற்காக காதை பெருக்குவதை போலவும், மாச உபவாசம் இருந்தவனுக்கு மெதுமெதுவாக அந்த சோற்றின் மணத்தை ருசியை காட்டி பிறகு அறுசுவை உணவு படைப்பதை போலவும், ஆழ்வாருக்கு தன்னுடைய முற்றிலுமான அனுபவத்தை கொடுப்பதற்கு இவ்வாறு பிரிந்திருப்பது கலந்திருப்பது என்று செய்து அவருடைய ஞான பக்திகளை வளர்த்து அதற்கு பின் தன்னுடைய முற்றனுபவத்தை எம்பெருமான் தந்தான் அப்படின்னு விளக்குறாங்க. ஞான பக்திகளை வளர்த்தது இப்படி செய்தது எதற்காக என்பது 2 உதாரணங்கள் வாயிலாக விளக்கப்படுகிறது. கனத்த ஆபரணத்தை இடுகைக்கு ஏற்றதாக காதி துளையை நூலிட்டு திரியிட்டு குதம்பைங்கிறது ஓலை சுருள், அந்த ஓலையை சுருட்டி வைப்பாங்க. அந்த காது ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நூல், அப்புறம் ஒரு குச்சி, அப்புறம் குதம்பை, அந்த ஓலை சுருள் எல்லாம் போட்டு அது பெருசாகி ஆறி தொங்க ஆரம்பிச்ச உடனே அதுல கனத்த குழைகளை மாட்டி விடுவார்கள். பெரிதாக்குவது போல எம்பெருமான் தன்னை அனுபவத்திற்கு ஏற்ப ஆழ்வாரை பண்படுத்தினான். எடுப்புல சின்ன ஹோல்ல பெரிய தோடு போட முடியாதது போல ஆழ்வாருக்கு தன்னுடைய முழு அனுபவத்தை கொடுத்தால், ஒரேடியாக கொடுத்தால் அவர் தாங்க மாட்டார் என்பதற்காக கலவையும் பிரிவையும் மாற்றி மாற்றி கொடுத்தான். அப்படி கொடுக்கும் பொழுது கலவையில் ஞானத்தையும் பிரிவில் பக்தியும் வளர்த்தான். வளர்த்து அந்த காதை பெருசாக ஆக்கியதை போல ஆழ்வாரை அந்த பரிபக்குவ நிலைக்கு கொண்டு போய் பரமபக்தியை முழுவதுமாக ஆக்கி தன் அனுபவத்தை முற்றிலும் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல வருது. இன்னொரு உதாரணம் என்னன்னா, மாச உபவாசி போஜனபுரம் பூச்சு போல. இதுதான் அது. இன்னொரு உதாரணம் என்னன்னா, 1 மாதம் உபவாசம் இருந்தவர்க்கு விருந்து படைத்தால் ஏற்காது, அவங்களால தின்னவே முடியாது. எனவே அவருக்கு முதலில் சோற்றை அரைத்து உடம்பில் பூசி, அது ஒரு மெத்தட் இருந்திருக்கு போல. சோற்றை நல்லா பிசைஞ்சு அப்படி உடம்புல எல்லாம் பூசினாக்கா அந்த மனம், அந்த உணர்ச்சி, அந்த தொடு உணர்ச்சி அவருக்கு வரும்போது ஓரளவுக்கு அந்த உபவாசத்திலிருந்து அவர் வெளியே வந்து விடுவார். அதற்கு பிறகு கஞ்சி கொஞ்சம் டைல்யூட்டா அவர் கஞ்சி கொடுத்து, பிறகு பொறிக்கூழ் அந்த உணவு, அந்த பொறிக்கூழ்ங்கிறத கொடுத்து முடிவில் விருந்து தருவதை போல, முடிவில் தான் விருந்து கொடுக்கணும், அறுசுவை விருந்து. அதை போல பொறுக்க தன் அனுபவத்தை தந்தான் எம்பெருமான். இப்படி பிரிவு சேர்ந்திருப்பது என்று செய்வதன் மூலமாக 1 மாசம் உபவாசம் இருந்தவனுக்கு முதலிலே சோற்றை மேலே தடவி, பிறகு கஞ்சி கொடுத்து, பொறிக்கூழ் கொடுத்து, அறுசுவை விருந்து கொடுவதை போல எம்பெருமான் தன் அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்வாருக்கு தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எப்படி, இது எது இந்த புறப்பூச்சுக்கு சமம், எது பொறிக்கூழுக்கு சமம்,
எது வந்து விருந்துக்கு சமம் அப்படிங்கிறத அவருடைய பாசுரங்களிலிருந்து எடுத்து காட்டுறாங்க. ஆற்ற நல்ல, இது ஒரு பாசுரம், திருவாய்மொழி 4:5-5. இதில் என்ன சொல்றாருன்னா, ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மான் என்று ஆழ்வார் பொறுக்க பொறுக்க தன் குணங்களையும் செயல்களையும் காட்டி அவரை அடிமை கொண்டார். இதில் ஆழ்வாரே சொல்றார், ஆற்ற நல்வகை காட்டும் அம்மான், நான் பொறுக்க பொறுக்க எனக்கு தன் குணங்களை காட்டினான் அப்படின்ட்டு ஆழ்வாரே அந்த பாசுரத்துல சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து மாபோகம், எம்மா வீடு, எம்மா வீட்டு திறமும் அப்படிங்கிறதுல வந்து ஆழ்வார் என்ன கேட்கிறாருன்னு, எனக்கு அப்பேற்பட்ட அந்த வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், கைமா துன்பம் களைந்த பிரானே, இந்த யானைக்கு நீ அருள் செய்த இல்லை, அப்படிப்பட்டவன் நீ, உன்னுடைய அந்த பொற்பாதங்கள் என் தலை மேல வைத்தால் போதும் அப்படின்னு கேட்கிறார். அந்த பாசுரத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது கட்டழில் வானவர் போகம், கட்டழில் அந்த வானவர்கள் சுவைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தந்தான் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த உள் சான்று. என்று வர்ணிக்கப்படும் எல்லா வகையாலும் வேறுபட்டதாய் நன்றாக இருப்பதாய் அளவற்ற ஞான சக்தி படைத்த நித்தியசூரிகள் அனுபவிக்கும் போகத்தை பகவானுடைய அனுபவத்தை கனவிலும் கண்டறியாத ஆழ்வாருக்கு தந்து உதவினான் அருளினான் எம்பெருமான். அதாவது இந்த எம்பெருமானுடைய அந்த அந்த முழு அனுபவமானது ஞானத்துக்கு உயர்ந்தவர்களான, ஞானத்திற்கு எல்லையே இல்லாதவர்களான நித்திய சூரியர்களுக்கு ஏற்கும், அவர்களால் முடியும், அந்த அனுபவத்தை அவர்களால் ஏற்க முடியும். அப்படிப்பட்ட ஞானம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய அனுபவமே இல்லாதவர், பாவம், தெரியவே தெரியாது. எம்பெருமானை அனுபவிப்பது அப்படிங்கிறது என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆகையாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இந்த காதை பெருக்குவதைப் போலவும், ஒரு மாச உபவாசம் இருந்தவருக்கு படிப்படியாக வந்து அந்த விருந்தை படைப்பதைப் போலவும் பிரிவு கலவி என்று மாற்றி மாறி கொடுத்து அவருடைய ஞான பக்திகளை வளர்த்து தன் அனுபவத்தை முழுவதுமாக தந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிரமமாக எடுத்த எடுப்பில் முதலிலேயே கொடுத்தால் ஆழ்வார் பொறுக்க மாட்டார். அதாவது அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை ஏற்கும் அளவுக்கு ஞானம் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். அதைத்தான் எம்பெருமான் பெருக்குகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி அதன் பிறகு தன் அனுபவத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றது. பொறுக்க மாட்டார் என்று கருதி அதை பொறுப்பதற்கான பயிற்சியை உண்டாக்கினான் எம்பெருமான் என்றபடி அந்த பயிற்சியை கொடுத்தான். அப்போ வந்து என்னன்னா, இவருக்கு பக்தியை மட்டும் கொடுத்தா போதாது, அந்த பேற்றை பெறுவதற்கும் தகுதியுள்ளவராக அவரை ஆக்க வேண்டும் என்பதற்காக பிரிவையும் கலவையும் மாற்றி மாற்றி உண்டாக்கி ஞான பக்திகளை வளர்த்து தன்னுடைய அனுபவத்தை முழுவதுமாக எம்பெருமான் ஆழ்வாருக்கு தந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே ஆழ்வாருக்கு ஞான பக்திகளை வளர்த்தது பேற்றுக்கு காரணம் அன்று, பொறுக்க பொறுக்க அனுபவத்தை தருவதற்கு ஆகும் எனப்பட்டது. உபவாசம் இருந்தவனுக்கு புறப்பூச்சு என்பது சூத்திரத்தில் உள்ள மாபோகம் என்பதை குறிக்கும். இல்ல புறப்பூச்சுனா என்ன, பொறிக்கஞ்சினா என்ன, கூழ்னா என்னன்ட்டு அந்த திருவாய்மொழி பாசுரங்களில் எந்தெந்த வார்த்தை எதை குறிக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க காட்டி கொடுக்குறாங்க. புறப்பூச்சு என்பது சூத்திரத்தில் உள்ள மாபோகம், புறப்பூச்சுங்கிறது மாபோகம் அப்படிங்கிறதை குறிக்கும். பொறிக்கஞ்சி மாவீடு அப்படிங்கிறதை குறிக்கும். பொறிக்கூழ் என்பது வானவர் போகம் என்பதை குறிக்கும். இந்த மூணும், இந்த புறப்பூச்சு, பொறிக்கஞ்சி, பொறிக்கூழ் அப்படிங்கிறது திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொன்ன எந்தெந்த வார்த்தைகளை குறிக்கும் அப்படின்னு இங்கே காட்டி கொடுக்கிறாங்க. புறப்பூச்சு என்பது பொறிக்கஞ்சிக்கும் பொறிக்கூழிக்கும் உபலட்சணம். இது ஒன்று சொன்னா மற்றதையும் சொன்ன மாதிரி. இந்த உபலட்சணம் அப்படின்னா இது ஒன்று சொன்னா மற்றதையும் சொன்ன மாதிரி அப்படின்ட்டு. ஆகையால் இங்க புறப்பூச்சு என்பது பொறிக்கஞ்சி பொறிக்கூழ் ரெண்டையுமே குறிக்கும் உபலட்சணம். அதே போல மாபோகம் என்றது மாவீடு வானவர் போகம் என்று ரெண்டையுமே குறிக்கும் அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. படிப்படியாக எப்படி போகிறதோ இந்த உணவு விஷயத்துல, அதே மாதிரி இந்த போகமும் கொஞ்சம் படிப்படியாக போனது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப 116வது சூத்திரம். ஆழ்வாருக்கு ஞான பக்தியை வளர்த்தது ஆற்றுநல் மாபோகம் சிரமத்திற்கு ஆகிறது. ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் கடைசி பத்தான முனியே நான்முகனே என்கிற அளவும் எம்பெருமானை மனதால் அனுபவிக்கிறாரே ஒழிய புறக்கண்ணால் நேரே கண்டு அனுபவிக்கவில்லை. அவ்வாறு இருக்க இவருக்கு ஞான பக்திகளை வளர்க்க உறுப்பாக கூடப்படும் கலவியும் பிரிவியும் யாவை என்ற வினாவிற்கு இந்த சூத்திரத்திலே பதிலளிக்கப்படுகிறது.
இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா, இங்க முதலேந்து ஆரம்பிச்சு கடைசியில முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொல்லி இந்த கடைசி வரைக்குமே ஆழ்வார் எம்பெருமானை நேராக பார்த்ததாக எங்கேயுமே சொல்லப்படலை. நேராக கண்ணுக்கு எதிராக பார்த்தாரு எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. பார்த்ததாக ஆழ்வார் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எது கலவி எது பிரிவு? எதை நீங்க கலவின்னு சொல்றீங்க? இப்ப நேரா நீங்க ஒருத்தரை பார்க்கவே இல்லை, உங்க நேரா ஒருத்தர் வந்து நிக்கவே இல்லை. அப்ப அவரோட நீங்க சேர்ந்திருந்ததுன்னு சொல்றது எது? பிரிந்திருந்தீங்கன்னு சொல்றது எது? புரியுதா? அந்த மாதிரி இப்போ ஒருத்தரை நம்ம வந்து ஒரு நேரம் நம்ம ஒருத்தர் வரவே இல்லை, ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம், ஆனா அவர் நேரம் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரோட நான் சேர்ந்திருந்தேன், நான் அவரோட இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றது என்ன? அவர் என்னை பிரிந்து போய்விட்டார், அதனால இந்த துன்பம் பொறுக்கவில்லை, அப்படியே ஆளெல்லாம் வற்றி போன மாதிரி சூடாக இருக்கிறதுன்னு சொல்வது என்ன? ஒருத்தரை பார்க்காமலே இருக்கும் பொழுது, கண்ணெதிலே தோன்றாமலே இருக்கும்போது அவரோடு சேர்ந்தது என்ன, பிரிந்தது என்ன? இது எதால் இதை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த சூத்திரத்துல கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இவற்றால் வரும் சம்ஸ்லேஷண விஸ்லேஷங்கள் ஆகிற இளையனாய் நிற்கும் அரியனாய் எய்தான் என்கிற தரிசன சமமான மானச அனுசந்தானமும் தென்கொள்ள பெறாத மன சைத்தில்யமும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புதுசா இங்க 2 வேர்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா சம்ஸ்லேஷம், விஸ்லேஷம். சம்ஸ்லேஷம் அப்படின்னா சேர்ந்திருப்பது, விஸ்லேஷம்னா பிரிந்திருக்கிறது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம்ஸ்லேஷனம்னா கூடி இருப்பது, விஸ்லேஷம்னா பிரிந்து இருப்பது. இன்னும் 2 என்னன்னாக்கா மானச தரிசன சமமான மானச சாட்சா்காரம். இது ரொம்ப முக்கியம். தரிசன சமமான, தரிசனம்னா நம்ம நேரா நம்ம கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய விக்கிரகத்தை நம்ம கண்ணுக்கு நேரா எதிரில் பார்க்கறது தரிசனம். இந்த கண்களால் அவனை பார்க்கிறோம். ஆனா எம்பெருமான் வந்து எப்படி ஆழ்வாரு கொடுத்தனா தரிசன சமமான மானச சாட்சா்காரம். மனசால எம்பெருமானை அவர் பார்த்தார், கண்களால இல்லை. கண்களால பார்த்தா தரிசனம்னு சொல்லிடலாம். ஆனா இங்க தரிசன சமமான மானச அனுசந்தானம், மனசால பார்த்தார், மனசால பார்த்தார். அந்த மனசால பார்க்கும்போது சேர்ந்திருந்து அனுபவித்தது சம்ஸ்லேஷனம். அந்த மானச சாட்சா்காரம் கலைந்த பொழுது ஏற்பட்டது விஸ்லேஷனம் அப்படின்னு சொல்லி இதுல விளக்க வராங்க. இப்ப சொல்றேன், இவற்றால் வரும் சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்கர் ஆகின்றன. எது சம்ஸ்லேஷனம் எது விசேஷனம்னா இளையனாய் நிற்கும் அரியனாய் எய்தான் என்கிற தரிசன சமமான மானச அனுசந்தானம், அது வந்து சம்ஸ்லேஷனம். தென்கொள்ள பெறாத மன சைத்தில்யமும், மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. சைத்தில்யம்னா சிதைந்து போவது, அந்த மனம் சிதைந்து போவது. இது கிடைக்காத சமயத்துல அவருக்கு தென்கொள்ள பெறாத, ஐயோ இப்படி மானச சாட்சா்காரத்தால் எதுல நிக்கிறானே, இவனை தொட முடியலையே, இவனை அணைக்க முடியவில்லையே, கட்டிப்பிடிக்க முடியவில்லையே என்கிற அந்த துன்பத்தால மனம் சிதைந்தது, சைத்தில்யம். அதுதான் வந்து அங்க விஸ்லேஷனம் அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல விளக்குறாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கூட்டி கொள்ள வேண்டும். இவற்றால் வரும் சம்ஸ்லேஷம் ஆவது. எது சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றாங்க. எளியனாய் நிற்கும் அரியனாய் எய்தான் என்கிற தரிசன சமமான மானச அனுசந்தானம், நேரே பார்ப்பதற்கு இணையான அந்த மானச அனுசந்தானம், மானச சாட்சா்காரம். இதை வந்து நம்மாழ்வாருடைய எந்த பாசுரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சம்ஸ்லேஷம் ஆவது, அதாவது சேர்ந்திருப்பது. கருத்துக்கு நன்றும் எளியனாய், கருத்துக்கு என்றும் எளியனாய், கருத்துக்கு நன்றும் எளியனாய், கருத்திற்கு அந்த மனசால நினைப்பதற்கு எளியனாக இருக்கிறான். நிற்கும் முன்னே வந்து, அந்த மானச சாட்சா்காரத்தை வந்து எதுல நிக்கிறான், நிற்கும் முன்னே வந்து. அரியனாய், கண்கள் 2ற்கும் அரியனாய். அப்படி இந்த மனசுல வந்து அவனை சாட்சா்காரம் பண்ணும் போது கூட இந்த மாமிச கண்களால் அவனை பார்க்க இயலவில்லை. கண்கள் 2ற்கும் அரியனாய் என் கைக்கும் எய்தான், அவனை கட்டிப்பிடிக்கவும் முடியாது, தொடவும் முடியல, கட்டிப்பிடிக்கவும் முடியல என்றும் சொல்லப்படுகின்ற தர்சன சமமான மானச அனுசந்தானம், மனதினுடைய மிக தெளிவான அனுபவத்திற்கு விஷயமாக கொண்டு தம்ம முன்னே வந்து நின்று புறக்கண்களுக்கு புலப்படாதவனாய் கைகளால் அணைப்பதற்கு எட்டாமல் இருக்கிற நேரே காண்பதற்கு சமமான மனதின் அனுபவம் கலவி எனப்படும். இதுதான் சம்ஸ்லேஷம். மனசால நல்லா பார்க்கிறார், தெளிவா பார்க்கிறார், அதுல ஒன்றும் கலக்கமே இல்லை. ஏன்னா இது வந்து அவரோட முயற்சியால ஏற்பட்டதே இல்லை.
நம்முடைய முயற்சியால பார்க்க நினைக்கும் போது மைப்பாக ஒரு கலக்கமாக தான் எம்பெருமானோட ஒருவரும் தெரியும். ஞானிகள் எத்தனையோ பேர் தவம் செய்து என்ன யோகத்தால பார்க்கும்போது தெளிவான உருவம் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இங்கே எம்பெருமான் தானே விரும்பி வந்து நம்மாழ்வார்க்கு காட்சி தருவதாலே மிக தெளிவாக பார்க்கிறார், ரொம்ப தெளிவா பார்க்கிறார். ஆனா இந்த கண்களால பார்க்க முடியல, கைகளால தொட முடியல, அவரை அணைக்கவும் முடியல. ஆனா அந்த மானச சாட்சா்கார அனுபவத்தை மிகவும் ரசிக்கிறார் நம்மாழ்வார். ஆகையால் அதுவே தான் சம்ஸ்லேஷனம், கூடியிருக்கும் நிலை. எம்பெருமானும் ஆழ்வாரும் கூடியிருக்கும் அந்த சம்ஸ்லேஷனம் இதுதான். மானச சாட்சா்காரத்தில் பார்த்து அதை அவர் அனுபவிக்கிறார். சம்ஸ்லேஷனம் என்பது இதுவே. விஸ்லேஷனம் அப்படின்னா என்னன்னாக்கா, திண்கொள் பெறாத மன சைத்தில்யம். அதாவது கண்கற்கு திண்கொள் ஒரு நாள் அருளாய் உன் திருவருளே. இப்படி மனசதில் நிற்கிறியப்பா, நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, உன்னை பார்க்கறதுக்கு கண்ணிறைய பார்க்குறேன், ஆனால் உன்னை கைகளால் தொட முடியவில்லை, உன்னை அணைக்க முடியவில்லையே அப்படின்ற மனம் சிதைந்து போறார் ஆழ்வார். அதுதான் விஸ்லேஷம். கண்கட்கு திண்கள் ஒரு நாள் அருளாய் உன் திருவுருவே. ஒரு நாள், ஒரு டைம் நீ நான் பார்க்குற மாதிரி மாலையோட தொங்கும் மாலையோட பரியேற்றத்தோட அந்த கிரீடத்தோட என் எதிரில் நீ நிற்கக்கூடாதா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். என்கிறபடி விரும்பியவாறே புறக்கண்களால் கண்டு அனுபவிக்க. மானச சாட்சாத்காரம் கிடைச்சிருச்சு, ஆனா இந்த புறக்கண்களால பார்க்கணும், என் கைகளால உன்னை தொடணும், உன்னை நான் அணைத்து கொள்ள வேண்டும். கண்டு அனுபவிக்கும் அனுபவம் பெறாமையாலே பெற்ற மனதின் அனுபவம் அடிமண்டியோடு கலங்கும்படி பிறந்த மனக்கலக்கம் பிரிவு என்றப்படும். ஐயோ, மனசுல நிற்கிறியப்பா, இந்த ரெண்டு கண்ணுதல வரக்கூடாதா, நான் உன்னை தொடக்கூடாதா, உன்னை அணைக்க கூடாதா என்று அந்த அனுபவம் நிஜமாக ஆகாமையாலே அடிமண்டி கலங்கி அப்படியே கலங்கி போயிடுறார் ஆழ்வார். அந்த சைத்தில்யம், அந்த மனம் சிதைந்து போகிறது அவருக்கு. இதுதான் பிரிவு, இதுதான் விஸ்லேஷம் எனப்படும். இதுதான் சம்ஸ்லேஷம், இதுதான் விஸ்லேஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையால ஆழ்வாருக்கு ஒரு முறை கூட எம்பெருமான நேரே தரிசனம் தராத போது எதை பிரிவு என்பீர்கள், எதை கலவி என்று சொன்னபோது அந்த நேரான காண்பதற்கு இணையான அந்த மானச சாட்சா்காரத்தில் அவர் அனுபவிப்பது கலவி. இப்படி இருக்கியே, இப்படி கண்ணுதல தோண மாட்டேங்கிறே, உன்னை கையால் அணைக்க முடியவில்லை என்ற இந்த ஏக்கத்தில் மனம் கலங்கி போவது பிரிவு. அது சம்ஸ்லேஷனம், இது விஸ்லேஷனம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் 117வது சூத்திரம். புணர்ச்சியும் சேர்ந்திருத்தலும் பிரிவும். அதாவது இப்போ உலகத்தாருக்குன்னா இப்போ இவரை தவிர மற்றவர்களுக்கு தங்களுடைய முயற்சியால எம்பெருமானை காண நினைப்பவர்களுக்கு அவனுடைய தரிசனம் கிடைப்பதோ அவனுடைய அனுபவம் கிடைப்பதோ நல்வினையா, கிடைக்காமல் போவது அவருடைய கர்மங்களால். இவருக்கு ஆழ்வார்க்கு தான் கர்மமே கிடையாது, அப்புறம் எப்படி இது ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. புணர்ச்சி சேர்ந்திருத்தல் பிரிவும் உலகத்தார்க்கு அவரவர்கள் செய்த நல்வினை தீவினை காரணமாக அல்லவா ஏற்படுகிறது. நல்ல கர்மம் புண்ணிய பாவங்களால ஏற்படுதுன்னு சொல்ல வராங்க. இவ்வுலக வழக்கிற்கு வேறுபட்ட இவருக்கு, இந்த ஆழ்வாருக்கு புணர்ச்சியும் பிரிவும் வருகைக்கு காரணம் யாது என்னும் வினா எழ அதற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. இப்போ உலகத்தார்க்கு ஆழ்வாரை தவிர மற்றவர்களுக்கு இந்த சேர்ந்திருக்கையும் பிரிவும் புணர்ச்சியும் பிரிவும் எப்படி ஏற்படுதுன்னா கர்மத்திற்கு தக்கவாறு ஏற்படுகிறது. ஆனால் ஆழ்வார் கர்மம் எல்லாம் நீங்க பெற்றவர், அவருக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. இவருக்கு எதை அடிப்படையாக கொண்டு இந்த கலவியும் பிரிவும் ஏற்படும் என்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவை அவை சரித்தவர்க்கு பிரிய ஹித பரந்தான் துளக்கர எங்கும் தழைக்க நடத்தும், அவனே நடத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவை, புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்கிறவையார் உலகத்தார்க்கு நல்வினை தீவினை அடியாக ஏற்படும் சேர்ந்திருத்தல் பிரிவு ஆகியவை. உலகத்தார்க்கு ஆழ்வாரை தவிர மற்றவர்களுக்கு இந்த சேர்ந்திருப்பது எம்பெருமான் அனுபவம் பெற்றுக்கொண்டு அவனோடு சேர்ந்திருப்பது புண்ணியத்தாலும் அவனை பிரிந்து அவதிப்படுவது பாவத்தாலும் ஏற்படும். ஆனால் இதுதான் ஆழ்வாருக்கு இல்லையே. அவை சரித்தவர்க்குன்னா இதெல்லாம் விட்டுட்டவர், இதெல்லாம் இல்லாதவர் யாரு? ஆழ்வார். சார்ந்த இரு வல்வினைகள் சரித்து என்று இவ்வினைகள் அற்ற இவருக்கு ஆழ்வாருக்கு இரு வல்வினைகள்
எள்ளில் எண்ணெய் போலவும் மரத்தில் நெருப்பை போலவும் என்கிறபடி ஆத்மாவுடன் பிரிக்க ஒண்ணாதபடி பொருந்தி கொடுப்பவை. இவற்றை எம்பெருவான் விரகர் முறையறிந்தவர் நெடுஞ்சுவரை தள்ளுமாற் போல ஆழ்வாருக்கு நீக்கி தந்தருளியுள்ளான். எனவே இவர் இருவினைகளின் தாக்கம் அற்றவர். இந்த இருவினைகளை ஆழ்வார் எப்படி போக்கிக் கொண்டார்னா அவர் ஒன்றும் போக்கிக் கொள்ளவில்லை. இப்போ இந்த இருவினைகள் நம்ம ஆத்மாவை எப்படி சூழ்ந்திருக்கும்னா எள்ளில் எண்ணெய் போலவும் கட்டையில் நெருப்பை போலவும் பிரிக்க ஒண்ணாதபடி சேர்ந்திருக்கும். அதனால்தான் நம்மால போக்கிக் கொள்ளவே முடிய மாட்டேங்கிறது இல்லையா? அதனால்தான் அவன் மாமேக்கம் சரணம் ரஜ, என்னையே சரணமாக பற்றினால் நான் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் பிரிச்சு காட்டுறேன்டா, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு பிரிக்க முடியாத கஷ்டங்கிறது இந்த 2 உதாரணத்தால சொல்றாங்க. எள்ளில் எண்ணெயை போலவும் அரணிக்கட்டையில் நெருப்பை போலவும் பிரிக்க ஒண்ணாதபடி கலந்து இருப்பது. அப்படிப்பட்டதை எப்படி போக்கிறான் இவன்னா விரகர். விரகர்னா முறை அறிந்தவர். இதை எப்படி பிரிக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. எப்படி பிரிக்கணும் தெரிஞ்ச அவன் விரகறிந்தவர் நெடுஞ்சுவரை தள்ளுமா போல. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இப்போ இந்த பக்கம் ஒரு முக்கியமான ஒரு கட்டடம், இந்த பக்கம் ஒரு முக்கியமான கட்டடம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கூல்ல வச்சுக்கலாம். அது நடுவில் இடைஞ்சலா ஒரு பெரிய நெடுஞ்சுவர் இருக்கு. இப்போ அந்த நெடுஞ்சுவரை இடித்து தள்ளணும். ஆனா அதை தள்ளும் போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கெடுதி வரக்கூடாது, ஸ்கூலுக்கும் கெடுதி வரக்கூடாது. அப்ப அந்த சுவரை இடித்து தள்ளுவதற்கு நீங்கள் யாரை நியமிப்பீர்கள்? அந்த மெத்தட், அந்த டெக்னாலஜி அறிந்த ஒருவரை வைத்துதான் அந்த சுவரை நீங்கள் தள்ளுவீர்கள். அதே போல நெடுஞ்சுவரை இடித்து தள்ளும் விறகு அறிந்தவர் போல எம்பெருமான் இந்த ஆத்மாவிலே பின்னி பிணைந்திருக்கும் அந்த கர்மங்களை நீக்க அந்த விறகு அறிந்தவன். அவனுக்கு தான் அந்த மெத்தட் தெரியும். அப்படிப்பட்டவன் ஆழ்வாரை சூழ்ந்திருந்த இரு வல்வினைகளை போக்கிவிட்டான் அப்படின்ட்டு. விரகர்னா முறை அறிந்தவர். ஒரு வேலை செய்யணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க கிட்ட அந்த வேலை கூட்ட எல்லாம் சர்வநாசமா போயிடும் இல்லையா? அந்த மாதிரி விரகர் முறை அறிந்தவர் நெடுஞ்சுவரை தள்ளுமா போல, அந்த நெடுஞ்சுவரை தள்ளிவிட்டு அந்த இடத்தை சுத்தமா நமக்கு செஞ்சு கொடுப்பவரை போல ஆழ்வாருக்கு நீக்கி தந்தருளியுள்ளான். எனவே இவர் இருவினைகளின் தாக்கம் அற்றவர். சரி, இவருக்கு தான் இருவினை நெடுஞ்சுவரை இடித்து தள்ளுவதை போல விரகர் போல இவன் தள்ளிட்டான். அப்ப எதை வச்சு இவருக்கு சம்ஸ்லேஷனும் விஸ்லேஷனும் ஏற்படும் அப்படிங்கிறத பிரியபரன் ஹிதபரன். பிரியபரனும் அன்புடையவன், ஹிதபரன் நன்மையே செய்பவன் ஆன ஈஸ்வரன் ஆழ்வாருக்கு ஞான பக்திகளை வளர்க்கும் எண்ணத்தை உடையவனானார். அவனே அந்த வேலையை தானே எடுத்துக்கொண்டான். நல்வினை தீவினை இல்லை. இப்ப எதை வச்சு இவருக்கு பிரிவையும் கலவையும் கொடுக்கிறதுன்னு பார்த்தானாக்க தானே அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். பிரியபரன் அன்புடையவன், ரொம்ப அன்புடையவன். ஹிதபரன் எம்பெருமான் ஹிதமல்லாதது செய்யான் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும். நமக்கு பல கஷ்டங்களை கொடுத்த போதிலும் இது நம்மை தூய்மைப்படுத்தவே, நம்ம ஆத்மாவை இந்த கர்மங்களிலிருந்து விடுவிக்கவே அதை செய்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது ஹிதபரன், நன்மையே செய்பவன். எம்பெருமான் ஹிதபரன், பிரியபரன் ஆன ஈஸ்வரன் ஆழ்வாருக்கு ஞான பக்திகளை வளர்க்கும் எண்ணத்தை உடையவனானான். இவருக்கு நாமே செய்யலாம் அப்படின்னு அவன் தீர்மானம் செய்து கொண்டான். துளக்கர இனி பேராதபடி உள்புகுந்து மலர்ந்திருக்கிற முற்றறிவினனுமாய் உள்நடுக்கம் தீர்ந்து எல்லையில்லாத இனியனுமாய் திருக்கண் செவ்வி பெற்று ஆழ்வாருடன் கலந்திருந்தான் எம்பெருமான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. உள்புகுந்து ஆழ்வாருடன் கலந்திருந்தான். எப்படிப்பட்டவன்? ஹிதபரனும் பிரியபரனும் ஆன எம்பெருமான். அது ஒன்னொன்னா சொல்றாங்க. இந்த புணர்த்தி எப்படின்னா சேர்ந்திருத்தல் இனி பேராதபடி உள்புகுந்து, இங்க இருந்து இனிமே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார்ந்துட்டான். இனிமே போகவே மாட்டேன். இங்க ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு இடத்தை விட்டு போக இஷ்டம் இல்லைன்னா அங்க இருக்கிற கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ற மாதிரி. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யார்த்தி. அந்த ஐஸ்வர்யத்துல இஷ்டம் இருக்கிற ஒருத்தர் இந்த ஐஸ்வர்யங்களை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு தூணை கட்டி கொள்வாரை போல விட்டுட்டு வரவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி அந்த தூணை கட்டி கொள்பவரை போல எம்பெருமான் ஆழ்வாரையுடைய இதயத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று அங்கேயே கட்டி கொண்டு அமர்ந்து விட்டான். அப்படி இருந்துட்டு மலர்ந்து முற்று தீர்ந்து இனி பேராதபடி உள்புகுந்து, இனிமே இங்கேருந்து நான் நகர மாட்டேன் என்று உள்புகுந்ததோடு அல்லாமல் மலர்ந்திருக்கிற முற்றறிவினுமாய் நல்ல அவனுடைய முழு ஞானமும் விகாசிக்கிறபடியும் உள்நடுக்கம் தீர்ந்து,
அவருக்கு வந்து ஐயோ இந்த ஜீவன் நம்மளை விட்டு போயிடுமோங்கிற அந்த உள்நடுக்கம் தீர்ந்து போச்சான். ஆழ்வார் நமக்கு தான், நம்ம விட்டு போகமாட்டாருன்ற அந்த உள்நடுக்கம் தீர்ந்து எல்லையில்லாத இனியனுமாய், அவனுக்கு இனிமே சந்தோஷம்தான். இனியனுமாய் திருக்கண்கள் செவ்வி பெற்று, எம்பெருமானுடைய கண்கள் வந்து 2 விதத்துல சிவக்கும். ஒண்ணு வந்து பகைவர்கள் மீது எல்லையற்ற கோபம் கொள்ளும் போது அவனுடைய கண்கள் சிவக்கும். தன்னுடைய பக்தனிடத்திலே, தன்னிடத்தில் பிரியமான இருப்பவர்களிடத்திலே வாத்சல்யத்தாலே, அவருடைய அன்பின் மிகுதியாலே அவனுடைய கண் சிவக்கும். ஆகையால இப்ப திருக்கண்கள் செவ்வி பெற்று, இல்லாட்டி அவன் கண்கள் வெளுத்து கிடக்குமா. இப்ப ஆழ்வார் மாதிரி ஒரு ஜீவன் கிடைச்ச உடனே அவன் திருக்கண்கள் செவ்வி பெற்று ஆழ்வாருடன் கலந்திருந்தான் எம்பெருமான். இனிமே இங்கேருந்து போக மாட்டேன்ட்டான். திருக்கண்கள் செவ்வி பெற்று நடுக்கம் தீர்ந்து முற்றறிவினுமாய் ஆழ்வாருடன் அவன் கலந்தான். இது புணர்ச்சி, இது சேர்ந்து இருத்தல். இனி போராதபடி உள்புகுந்து துளக்கற்ற அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே என்கிறபடி உலகத்தை பாதுகாத்தல் புதிய நோக்கங்கள் கலக்காதபடி வந்து சேர்ந்தான். ஆழ்வாருக்கு உள்ள போனப்புறம் இந்த உலகத்தை ரட்சணம் பண்ணணுங்கிற நினைப்பு கூட அவனுக்கு இல்லாம போச்சான். ஐயோ நம்ம ரட்சகனாச்சேங்கிற நினைப்பு கூட இல்லாம தன்னுடைய முழு கவனத்தையும் முழு அன்பினையும் ஆழ்வார் பக்கத்திலே பாய்ச்சி விட்டான். அப்புறம் மலர்ந்திருக்கிற முற்றறிவினுமாய் ஆழ்வாருடன் கலந்ததால் ஏற்பட்ட மலர்ச்சி, அந்த சந்தோஷம் அவனுக்கு. அதுக்கப்புறம் உள்நடுக்கம் தீர்ந்து, இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை இங்க சொல்றாங்க. விபீஷணன் வந்து சரணாகதி பண்றதுக்கு வந்துட்டான். ஆகாச மார்க்கமா வந்து ராமன் உட்கார்ந்த இடத்துல வந்து அந்த சரணாகதி ஏற்று அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யற வரைக்கும் ராமனுடைய மனசுல ஒரு நடுக்கம் இருந்துச்சான். ஐயோ வராவட்டி போன என்ன பண்றது, வந்து இவன் சரணாகதி ஏற்றுக்கொள்ள முடியாட்டி என்ன பண்றது, இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது, உள் நடுக்கம் இருந்துச்சான் ராமருக்கு. அவன் நடுங்கிறான், விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாட்டி என்ன ஆறுதுன்ட்டு ராமன் உள்நடுக்கம் கொண்டிருந்தான். அது இந்த பட்டாபிஷேகம் பண்ண அப்புறம் அந்த உள்நடுக்கம் தீரப்பெற்றான் ஸ்ரீராமன். அதை வந்து இங்க உதாரணமாக சொல்றாங்க. ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ விபீஷண ஆழ்வார்க்கு முடிசூட்டிய பின்னர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தவராய் நடுக்கமற்றவராய் இருந்தார். இது என்னுடைய கடமைன்னு நினைச்சான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவனுடைய சரணாகதி ஏற்க வேண்டியது என்னுடைய கடமை. அது செய்து முடிக்கிற வரைக்கும் ராமனுக்கு ஒரு உள்நடுக்கம் இருந்தது, அது தீர்ந்ததான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டனே அந்த உள்நடுக்கம் தீர்ந்தவராய் மகிழ்ந்தார் என்று ஸ்ரீ ராமாயணம் பாலகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லையில்லா இனியனுமா, இது ஒன்னொன்னுக்கும் சொல்லிட்டே வராங்க. அந்த உள்கலந்துக்கு என்ன, கண்கள் செவி பெற்றது என்ன, உள்நடுக்கம் தீர்ந்தது என்ன எல்லாம் சொல்றாங்க. எல்லையில்லா இனியனுமாய் நாச்சியாரை புரிந்து பாராமல் ஆழ்வாரையே பார்த்து கொண்டு இதுவரை திருக்கண்கள் செவ்வி பெற்று ஆழ்வாருடன் கலந்திருந்தான் எம்பெருமான். இதனால் ஆழ்வார் மிக்க பிரீத்தி உடையவரானார். இது ஆழ்வார் பெற்ற புணர்ச்சி சேர்த்து. பிராட்டிமார்களை கூட பார்க்கலையா, நாய்ச்சிமாரை கூட பார்க்காமல் ஆழ்வாரையே பார்த்து கொண்டிருந்தால் அவன் கண்கள் சிவந்தன. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவரானார் ஆழ்வார். எங்கும் தழைக்க. இப்போ இது வந்து புணர்ச்சி சேர்தல்னு சொல்லிட்டாங்க, ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பிரிவு இல்லையா, சம்ஸ்லேஷனும் சொல்லியாச்சு. விஸ்லேஷனம் எப்படின்னா, இப்ப ஆழ்வாருடைய பாசுரங்களிலே சில வார்த்தைகளை எடுத்து அதுக்கு ஆச்சாரியர் கொண்ட விளக்கத்தை கொண்டு அவள் பிரிந்த போது இப்படித்தான் இருந்திருப்பார் ஆழ்வார், இதுதான் பராங்குச நாயகியின் மனநிலை அப்படின்னு கொண்டு அந்த விஸ்லேஷணத்தை, அந்த பிரிந்திருப்பதை ஒரு இன்டைரக்டாக சொல்றாங்க, நேராக இது சொன்ன மாதிரி சொல்றதில்லை. இப்போ பிரிவு எப்படி சொல்றாங்கன்னா, தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே என்றபடி ஈஸ்வர விபூதி நிறைவிற்று இருக்க வேண்டும் என்கிறாள் பராங்குச நாயகி. இது ஆழ்வாரின் பெண் பேச்சு. இவ்வரிகளுக்கு 3 ஆச்சாரிய பெருமக்கள் அளித்த விளக்கம். இப்போ இந்த பேச்சு தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே என்று பராங்குச நாயகி சொன்னது பிரிந்திருந்த போது சொன்ன பாசம். பிரிவால சொன்ன ஒரு மன வெறுப்போடு சொன்ன வார்த்தைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு 3 ஆச்சாரியர்கள் 3 விதமாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். அது என்னன்னு பார்த்தா, ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, தாம் முடிய நினைப்பார் நாடு வாழ்க என்பாரை போலே சொல்லுகிறார். எனக்கு இவ்வளவுதான், எனக்கு இனி பிராப்தமே இல்லை, எம்பெருமான் என்னை பார்க்க வரமாட்டான், என்னோட கலக்க மாட்டான், ஒண்ணுமே இல்லை,
நீங்கள்லாம் நல்லா இருங்க, உலகம் தழைக்கட்டும் அப்படின்னு சொல்வதை போல இருக்கிறது அப்படின்ட்டு ஆளவந்தார் சொல்கிறார். என்னென்ன, தாம் தாம் முடிய நினைப்பார். எனக்கு எண்டு வந்துருச்சு, என்னால் இனி ஒன்று நான் வந்து எழுந்து நிற்க போகிறதில்ல, நான் பழைக்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் இந்த உலகம் நாடு நன்றாக இருக்கட்டும் என்று சொல்வதை போல பராங்குச நாயகி சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். தாம் தாம் முடிய நினைப்பார் நாடு வாழ்க என்பாரை போல சொல்லுகிறார். பராங்குச நாயகி அந்த பிரிவாற்றமையாலே அப்படி சொன்னான்னு சொல்கிறார். எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் என்ன சொல்கிறார்னா, நான் பட்ட பாடு நாடு படாதொழிய வேண்டும். எப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இவனை பிரிஞ்சு, இந்த பிரிவாற்றாமை நான் படாத பாடுபடுறேன். இந்த பாட்டை இந்த நாடு பட வேண்டாம், நானே பட்டுக்கிறேன், எனக்கே போகட்டும், இந்த நாடு படாதொழிய வேண்டும் என்றாள் என்பது எம்பெருமானார் ராமானுஜர் கொடுத்த விளக்கம். மூன்றாவதாக பட்டர், பராச்சர பட்டர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, நான் உடைய என் துக்கம் கண்டு நோவுபடாதே உலகம் அடங்க பிழைக்குமன்றோ. நான் முடிய, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் துக்கம் கண்டு, என்னுடைய துக்கத்தை கண்டு இந்த உலகத்தை எல்லாரும் நோவுப்படுவார்கள் இல்ல, அது இல்லாமல் ஒழியுமன்றோ அப்படின்னு அப்படி சொல்றா. ஸோ பராங்குச நாயகி சொன்னது என்னவோ ஒண்ணுதான். என்ன சொன்னான்னா, தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே அப்படின்னு தான் சொல்லி நாயகி பாவத்தில் நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக சொன்ன வார்த்தை. அதுக்கு 3 ஆச்சாரியர்கள் 3 விதமான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு புரிவு துன்பத்தால் தான் அழிய நேரிட்டாலும் இந்த வையம் வாழ்த்த வாழ்த்துகிறாள். இதனால் அவள் பட்ட பிரிவு துன்பம் விளக்கப்படுகிறது. ஸோ பிரிவு துன்பத்தை வந்து இப்போ அந்த சேர்ந்திருத்தல் கலவி சம்ஸ்லேஷனத்தை நேரடியாக சொன்னதை போல இல்லை. இந்த ஒரு பாசனம் இந்த வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு அவள் பிரிவு துன்பத்தால் எவ்வளவு பாதிக்கப்பட்டாள் என்றும், அதை வந்து 3 ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளத்தை கொண்டு அவளுக்கு ஏற்பட்ட பிரிவு துன்பம் எவ்வளவு பெருசு என்று விஸ்லேஷணத்தை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். நடத்தும் இவ்வாறு இன்பத்தையும் துன்பத்தையும் நடந்து கொண்டு போரும் என்றபடி. இந்த மாதிரி ஆழ்வார் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் கலவையும் பிரிவையும் சம்சேஷனத்தையும் விஸ்லேஷனத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்தான். எதற்காக என்றால், இவருடைய ஞான பக்திகளை வளர்த்து முடிவாக தன்னுடைய முழு அனுபவத்தை ஆழ்வாருக்கு தருவதற்காக. அது 2 உதாரணத்தை காட்டி சொன்னாங்க. ஒன்று வந்து காது பெருக்குவதை போல, இன்னொன்று வந்து 6 மாதம் உபவாசம் இருந்தவனுக்கு சோறு விருந்து கொடுப்பதை போல அப்படின்ட்டு அந்த 2 உதாரணங்கள் வாயிலாக சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் இன்னைக்கு நிற்க வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற சூத்திரங்கள் சின்னது, அதுக்கப்புறம் 121 ரொம்ப பெருசு, அதை நம்ம விவரமாக பார்த்துக்கிறோம்.